السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر: ألا بذكر الله تطمئن القلوب. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر: الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم. صدق الله العظيم. وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن ذكر شفاء في القلوب، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من عمل من بني آدم من عمل في الدنيا أن يذكروا وأن تموت برطب اللسان بذكر الله، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. وأيضا قال رسول الله صلى الله عليه وسلم: من كان يذكر الله في الدنيا بذكر الله رطب اللسان. وقال تبارك وتعالى: يفعل ما يشاء في الحلال طيبا وفي الدنيا والآخرة. ரவாவு திருமிசி. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நம்மை மனித சமுதாயத்தில் இருந்து படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனித சமுதாயமாக இருக்கட்டும், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினமாக இருக்கட்டும், அது எறும்பில் இருந்து யானை வரைக்கும் இருந்தாலும் சரி, கடுகில் இருந்து மிக பெரும் பாறை வரைக்கும் இருந்தாலும் சரி, எல்லா விதமான படைப்பினங்களுமே தன்னை தியானிக்க வேண்டும், தன்னை நினைவு கூற வேண்டும், தன்னை ஞாபகப்படுத்த வேண்டும், தன்னை அவர்கள் எல்லாம் சிக்ரு செய்ய வேண்டும் என்ற உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எல்லா படைப்பினங்களையும் படைத்தார். ஹஜ்ரத்தே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப்ல எழுதியிருக்கிறாங்க, மனுஷன் மட்டும்தான் जिक्र செய்றான் நம்ம நினைக்கிறோம். ஹபீப் பாய், तुम तस्बीह उठा लो तो जिक्र करते हैं, तुम सोचते हैं इंसान एक जिक्र करते हैं, दूसरे जानवर जिक्र करते नहीं, அப்படி நம்ம நினைக்கிறோம். உண்மை அது அல்ல. சுப்ஹானல்லாஹ். லவ் பேர்ட்ஸ் பார்த்திருக்கீங்களா? லவ் பேர்ட்ஸ், அதாவது குருவி இருக்கு பார்த்தீங்களா, வீட்டுல வளர்க்குறவங்க பார்த்திருப்பாங்க. பக்கத்துல போய் அதோடைய நாவை பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் 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 அக்பர். நான் பார்த்திருக்கிறேன், எங்க வீட்டுல வளர்த்திட்டு இருக்கிறோம். அந்த லவ் பேர்ட்ஸ் வாயை திறந்து அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்க பக்கத்துல போய் கூர்மையா அப்படியே கூர்ந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா அது சொல்லுது அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற அந்த வசனத்தை சொல்லும். அதனுடைய அசைவு அப்படிதான் இருக்கு. ஷானவாஸ் பாய் அப்படிதான், முகமது அலி பாய், அல்லாஹ்வுடைய கிருபையில மனிதன் மட்டுமல்ல, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுமே அல்லாஹ்வை கண்டிப்பாக zikr செய்கின்றது. அது இலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு விலங்குகளாக இருந்தாலும் சரி, எல்லா மரம், செடி, கொடி, பறவைகள், விஷ ஜந்துகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய zikr செய்கின்றது. நாம மட்டும் தான் செய்ய மாட்டேங்கிறோம். ஷானவாஸ் பாய், முகமது अली भाई, हमें एक चीज करते नहीं, इंसान के अलावा तमाम जानवरें, तमाम मखलूक इस सरजमीन पर जितने भी जानदार हैवानात मखलूक, चाहे हाथी से चींटी तक, पहाड़ से, मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, जितने भी जानदार हैं, तमाम जानदार, तमाम चरिंदे परिंदे, अल्लाह के जो भी मखलूक है, जो भी पैदाइश है, तमाम अल्लाह के जिक्र करते हैं. इंसान के अलावा इंसान करता नहीं, गफलत में रहता है. चंद आदमी अल्लाह ताला तौफीक दे देता. பெரியவர்களே, இது மாதிரி அல்லாஹ்வுடைய தியானத்தை விட்டு மறந்ததாக எந்த படைப்பினமும் கிடையாது. எந்த படைப்பினமும் கிடையாது. எல்லா படைப்பினங்களுமே zikr செய்யும். ஆதாரம் பார்த்தோம் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வே தபூக் அப்படிங்கிற ஒரு யுத்தம்,
அந்த யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே பயந்து போயிடுச்சு. நம்ம பயத்தால நடுங்கி அப்படியே சத்தம் இடுது, அப்படியே விதைக்குது, அப்படியே பயங்கரமா மிரளுது. எந்த அளவுக்கு அப்படின்னா கஸ்வா அப்படிங்கிற ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே தள்ளுற நிலைமைக்கு போயிடுச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் ஆச்சரியமாயிட்டாங்க. கஸ்வா அப்படிங்கிற ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம்? நம்ம அடிக்கடி பயானம் சொல்லி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்து மேல உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா நாள் முழுக்க सिरनीर कलिकर है पूरा 40 दिन में 2 दिन अल्लाह के रसूल कस्वा के ऊंटनी के ऊपर बैठ गए तो ऊंटनी पेशाब नहीं करेगी. पेशाब नहीं करेगा क्यों? अगर मैं पेशाब कर देगी तो उसका कतरा अल्लाह के रसूल के पैर पर पड़ जाएगा तो बेअदबी हो जाएगी. अल्लाह अकबर. जानवर को भी मालूम है कि अल्लाह के रसूल की इज्जत क्या है, लेकिन उम्मत मोहम्मदिया हम लोगों की कोई कदर इज्जत नहीं है. अफसोस की बात है. दाढ़ी रखना दुश्मन समझता है, दाढ़ी रखना खराब समझता है, टोपी पहना जलील समझता है, जुब्बा पहनना जलील समझता है, बेकारत समझता है. हालांकि अल्लाह के रसूल की सुन्नत है. பெரியன்பர்களே, ஒரு விலங்குக்கு தெரியுது பெருமானாருடைய கண்ணியம் என்ன அப்படின்னு. ஆனா உம்மத்தே முஹம்மதியால படைக்கப்பட்ட நமக்கு உங்களுடைய கண்ணியத்தை பத்தி எதுவுமே தெரியல. தாடி வைக்கிறத கேவலமா நினைக்கிறான், தொப்பி போறத கேவலமா நினைக்கிறான், சுப்பா போறத கேவலமா நினைக்கிறான். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட உம்மத்தே முஹம்மதியாஜி நாம சிந்திச்சு பாருங்க. ஆனா அந்த கஸ்வா அப்படிங்கிற விலங்குக்கு தெரியுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேல அமர்ந்து இருக்கிறாங்க, அவரு என் மேல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நான் சிறுநீர் கழிக்க மாட்டேன், பிஷாப் செய்ய மாட்டேன். செஞ்சு அதனுடைய துணிகள் பெருமானாருடைய கால்கள்ல பட்டுச்சு அப்படின்னா பெரிய பேதவு, பெரிய ஒழுக்கத்துக்கு மாறான செயல், அவமானம் என்பதாக நினைச்சது. அப்படிப்பட்ட ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே தள்ள பாக்குது, உசிரியே விட்டுடும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல சிறு ஒரு அடி விழுகிறது, ஒரு சிராய்ப்பு ஏற்படுறத கூட விரும்பாது அந்த ஒட்டகம். சஹாபாக்கள் ஆச்சரியமாயிட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் உடனே ஒட்டகத்துக்கு கீழே இறங்கி வந்தாங்க. யார் சொல்லுவாங்க என்ன ஆயிடுச்சு அப்படி? கஸ்வாவா இப்படி செய்யுது, ஏதோ உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு அப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி கஸ்வாவுடைய தலையில கையை வச்சாங்க, முபாரக்கான கையை வச்சு தடவுனாங்க. அப்படியே அமைதி ஆயிடுச்சு. ஒட்டகம் அப்படியே மிரண்டு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தபாயே தெரிஞ்சிடுச்சு ஒட்டகம் ஏன் இந்த பயம், என்ன இந்த பிரச்சனை அப்படி. ஹஜ்ரத் அபூபக்கர் கேட்கிறாங்க, யார் சொல்லுவாங்க என்ன விஷயம் அப்படின்னு. ஹஜ்ரத் பெருமானார் சொல்றாங்க, இந்த இடத்துல 2 கபர் இருக்குது, அந்த 2 கபருல வேதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கபருடைய மன்னரை வேதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த வேதனை இந்த ஒட்டகம் பார்த்துக்கிச்சு, கண்ணால காதால கேட்டுக்கிச்சு. மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியாது பாபுபாய், முந்தலிபாய் நமக்கு மட்டும்தான் தெரியாது. ஏன் நல்லா மறைச்சு வச்சிருக்கிறான். இதுதான் ஈமான். ஈமான் அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அதாவது நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்வது, இதுதான் ஈமான். இல்லைங்களா? நம்பிக்கை அப்படின்னு அல்லாஹ் பார்த்திருக்கோமா? நம்ம முஸ்லிமை நீங்க பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் ரசூலை பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்தோமா? ஏதாவது தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆனை பார்த்திருக்கிறோம். எப்படி இறக்கப்படுது சார் மோஜிசா பாத்தீங்களா? யாராவது நம்ம மோஜிசா பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய சார்பாக கொடுக்கப்பட்ட நபிமாருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் இது ஏதாவது பார்த்திருக்கிறோமா? எதையுமே பார்க்கல. குர்ஆன் சொன்னது, ஹதீஸ் சொன்னது ஏத்துக்கிட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். அவனை தவிர உலகத்தில் எந்த மனிதர், எந்த ஒரு கடவுளும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சகனும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார் என்பதாக கண்களால் பார்க்காமலேயே மனதால் நம்பி வாயால் உறுதிமொழி கொடுத்ததுதான் ஈமான். பெரியன்பர்களே, ஒரு மனுஷனுடைய இறுதி கட்டம் சக்கராத்துடைய நிலைமை, அவன் இனிமேல் பிழைக்க மாட்டான். சக்கராத்துடைய நிலைமை முகமதுலிபாய் நல்லா கவனமா கேட்கணும். அந்த சக்கராத்துடைய நிலைமையில அல்லாஹ் தஆலா நம்ம கண்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்தாவை எடுத்துருவான். அல்லாஹ் அக்பர். நான் முசாபாய் பர்தாவை எடுத்துருவான். எடுத்த உடனே மலக்குகளை எல்லாம் பார்ப்பான் மனுஷன். விசித்திரமான படைப்பா இருக்குது ரக்கையோட. பெரியன்பர்களே, பத்ருடைய யுத்தம் நடந்தது. 313 பேர் பத்ருடைய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே அல்லாஹ் தஆலா யூதர்கள் 1000 பேர் இருந்தாங்க. ஆனா பத்ருடைய யுத்தத்திலே 313 பேர் தான் இருந்தாங்க.
அந்த 313 பேருக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான் தெரியுங்களா? அந்த சஹாபாக்கள் நினைச்சாங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க, இருந்தாலும் உள்ளத்துல ஒரு பயம் இருந்தது. நம்ம குறைவான எண்ணிக்கை, பலம் குறைவா இருக்குது, ஆயுதங்கள் குறைவா இருக்குது, வாகனங்கள் குறைவா இருக்கு, பலகீனமா ரம்ஜானுடைய 17 சக்திகள் நோக்கு வச்சிருக்கிறோம், முடியாது. ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய படை பலம், ஆயிரக்கணக்கான மக்கள் பயங்கரமான பலத்தோடு இருக்கிறாங்க, படைபலத்தோடு இருக்கிறாங்க, ஆயுதத்தோடு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு உள்ளத்துல ஒரு ஓலையில ஒரு மூலையில அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நண்பர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, வானத்துல இருந்து மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா இறக்கி அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தா, உதவியை செஞ்சான். இத சத்திய சஹாபாக்குடைய பார்வையில குறைவு, அவங்க அதிகமா பார்க்கல. ஆனால் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யூதனாக இருந்தார். அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பத்ருடைய யுத்தத்திலே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் யூதனாக இருந்து சஹாபாக்களுக்கு முன்னால், நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் யுத்தத்திலே நிற்கின்றார். அவர் சொல்லுகின்றார், சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த 313 சஹாபாக்களோடு நாங்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தோம். நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன், என்னுடைய கண்களால் பார்த்தேன், மறுக்க முடியாது. பச்சை தலப்பா கட்டிக்கொண்டு இறக்கைகளோடு வெள்ளை நிறத்திலே உயரமான ஒரு மனிதர்களை போன்று ஒரு விசித்திரமான ஒரு உருவம் குதிரைகளிலே வானத்தில் இருந்து பூமியின் பக்கம் இறங்கிக் கொண்டிருந்ததை நான் கண்களால் பார்த்தேன். அல்லாஹ் அக்பர். பார்த்த பிறகு என்னுடைய உள்ளத்திலே ஒரு தோற்றம், ஒரு சிந்தனை ஏற்பட்டது. கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியவானாக இருக்கின்றார், அவர் சத்தியத்தில் இருக்கின்றார். சத்தியத்திலே உறுதியாக இருப்பதின் காரணமாகத்தான், அவருடைய ஈமானின் பலத்தின் காரணமாகத்தான், கலிமா உண்மை, அல்லாஹ் உண்மை, ரசூல் உண்மை, சஹாபாக்கள் உண்மை, மோஜிசாத்துக்கள் உண்மை. இதையெல்லாம் பார்த்த பிறகு அவருடைய உள்ளத்திலே ஒரு தேக்கம் ஏற்பட்டது. கண்டிப்பாக நாமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது சத்தியமான மார்க்கம், சத்தியமான மார்க்கம், சத்தியமான மதம். அந்த இஸ்லாத்தை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வானத்தில் இருந்து நாம் பார்க்காத விசித்திரமான ஒரு உருவம் பூமியிலே இறங்கி இவர்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றதே. சஹாபாக்கள் பார்த்ததை காட்டிலும் கைர முஸ்லிம்கள், யூதர்கள் தான் அதிகமா பார்த்தாங்க. ரிவாயத்துகள் அப்படிதான் வருது. சஹாபாக்கள் அந்த மலக்குமார்களை தன்னுடைய கண்ணால பார்த்தது குறைவு, ஆனால் யூதர்கள், எதிரிகள் அதிகமாக பார்த்தார்கள். அல்லாஹ்வின் சார்பாக, அல்லாஹ்வின் புறத்திலே இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டதை கண்கூடாக பார்த்தார்கள். பெரியன்பர்களே, அப்ப மௌத்து போற நிலைமை, சக்கராத்துடைய நிலைமை, அந்த சமயத்துல பர்தாவை எடுத்துருவான். கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்தாவை எடுத்துருவான். பர்தாவை எடுத்துட்டு அப்படின்னா மலக்குள் மௌத்தை பார்ப்பாங்க, மலக்குகளுடைய கூட்டத்தை பார்ப்பாங்க, வானத்திலிருந்து மலக்குகள் இறங்குறது ஏறது எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு விசித்திரமான ஒரு உலகத்தை பார்ப்பாங்க. அந்த சமயத்துல ஈமானோடு யார் நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்கள் பயப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஏன் ஹதீஸ்ல வருது, மன் காஃபல்லாஹு காஃபலஹு குல்லு ஷைஇன், யார் அல்லாஹ்வை அஞ்சினார்களோ அவர்களை கண்டு உலகமே அஞ்சும். மல்லா யகாஃபல்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சவில்லையோ காஃபலஹு குல்லு ஷைஇன், சாதாரண கரப்பாம்பூச்சியை பார்த்து கூட பயப்படுவான். அல்லாஹ் அக்பர். முயலிங்களா? அப்ப ஈமானோடு யார் நல்ல அமல்களை செய்தார்களோ, ஷரியத்து பிரகாரம், அல்லாஹ் ரசூல் பிரகாரம் யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் மலக்குமார்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள். யார் ஈமானோடு இருந்தார்கள், ஆனால் கலிமா மட்டும்தான் சொன்னாரு, நல்ல அமல்களை செய்யல, பாசிகா இருந்தாரு, பாஜிரா இருந்தாரு, பாவியா இருந்தாரு, பெரியன்பர்களே, அவர்கள் மலக்குமார்களை பார்த்த உடனே நடுங்கிடுவான், முதலே நடுங்கி போயிடுவான். என்னையா விசித்திரமான ஒரு ரூமா இருக்கு, என் வாழ்க்கையை நான் பார்த்ததே இல்லையே, 70 வருஷம் வாழ்ந்தேன், இப்படிப்பட்ட ஒரு படைப்பை பார்த்தது இல்லையே, மலக்குமார்களை பார்த்தனவா பாய், மலக்குமார்களை பார்த்த உடனே நடுங்கி போயிடுவான். அதுலதான் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறது, மலம் ஜலம் கழிக்கிறது இல்லைங்களா? மோதினாரை கூட்டிட்டு போய் தடுத்துலாங்க, இருப்பு சுத்தம் பண்ண பாத்தீங்களா? அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பல மக்கள் பிஷாப் செஞ்சிருப்பாங்க மௌத்துடைய நேரத்துல, சில மக்கள் மலம் ஜலம் கழிச்சிருப்பாங்க, பயகானம் செஞ்சிருவாங்க. ஏன், எப்படி பயந்துறது? மலக்குமார்களை பார்த்த உடனே அஞ்சு போயிடுவாங்க, பயந்துருவாங்க. யாரோ ஒரு உருவம், இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, அது மாதிரி. இதுதான் ஈமான். அப்ப மௌத்து வரும் பொழுது சக்கராத்துடைய நிலைமையில நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கைபி பர்தாவெல்லாம் எடுத்துருவான். உலகத்தை அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு புது கோணத்துல பார்ப்பான். அதுல அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல அமல்கள் செஞ்ச ஈமான்தாரிகள் பயப்பட மாட்டாங்க.
ஆனால் யார் ஈமான்தாரிகளா இல்லையோ, கலிமாவோட சொல்லல, கலிமா இல்லாம போயிட்டாங்க, முஷ்ரிக்கா இருந்தாங்க, குஃபாரா இருந்தாங்க, மஜூசியா இருந்தாங்க, இல்ல முஸ்லிமாவே இருந்தாங்க, ஆனா அவர்கள் பாவியாக இருந்தால் மலக்குமார்களை கண்ட உடனே நடுங்கி மலம் ஜலம் கழித்து விடுவார்கள். இதுதான் காரணம். மலஞ்சலம் மௌத்தா போகும்போது மலஞ்சலம் கழிக்கிறான் பாத்தீங்களா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதுதான். பயந்துருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன நடக்குது, ஏன் இந்த ஒட்டகம் உங்களுக்கு கீழே தள்ள போயிடுச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த இடத்துல 2 கபர் இருக்குது, அந்த கபர் பயங்கரமான வேதனை நடைபெற்று கொண்டிருக்கு. ஹஜ்ரத்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வஹி இறக்கப்படுகின்றது. எதனால் இந்த வேதனை கொடுக்கப்படுகின்றது இந்த கபருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒருத்தர் புறம் பேசுவர், கீபத் பாத் கர்னா, எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை பத்தி தான் கவலை, அண்ணனுக்கு தன்னை பத்தி கவலையே கிடையாது. முகமது அலி பாய் எந்த மஜ்லிஸ்ல பார்த்தாலும் சரி, உனைசா இன வைசா உன வைசா तू कैसा रे, तू कैसा, वो सो पूछो ना गो भाई, हम औलिया कुंजू भाई, हमारे बारे में हमारा फिक्र करने टाइम नहीं भाई. गांव के बारे में हाजी साहब दुबल्ला हो गया, मंजर पूछत में हाजी साहब दुबल्ला है, कीजिए हाजी साहब दुबल्ला हो गया, गांव की फिक्र बोला करता, क्या बोला करता, गांव की फिक्र बात दुबल्ला होगा அப்படி. அது மாதிரி பெரியவர்களே, ரீபத் கர்னா, புறம் பேசுவது மற்றவங்களை பத்தி, தன்னை பத்தி என்னைக்குமே சிந்தித்தது கிடையாது. என்கிட்ட என்ன குறை இருக்கு, அந்த குறையை நான் எப்படி சரி செய்யறது, அதை பத்தி அக்கறையே கிடையாது. 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்தாலும் ஊழாம்புட்ட பத்தி தான் கவலை, மற்றவங்களை பத்தி தான் கவலை. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் இப்படி, இவன் அப்படி, அவன் இப்படி தூ எப்படி பா, தூ கைசா பா, நீ எப்படிப்பா, அதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை பாய், நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை பாய் அப்படிங்கிறான். பெரியன்பர்களே, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் புறம் பேசினார்களோ, ரீபத் கர்த்தா ஹை, புறம் பேசுகின்றால் மற்றவர்களை பற்றி பின்னாடி, தமிழ்ல சொல்லுவாங்க புகழை பின் சொல், குறையை முன் சொல். தமிழ் என்ன சொல்லுவாங்க, குறையை முன் சொல், புகழை பின் சொல். முன்னாடி புகழாத, பின்னாடி புகழு, ஆனா குறை இருந்துச்சுன்னா முன்னாடியே சொல்லு, அதை நம்ம திருத்திக்குவோம் இன்ஷா அல்லாஹ். பெரியன்பர்களே, நம்ம அப்படி கிடையாது, குறைய சொன்னா மேல கடுப்பாயிடும், பெரியான காண்டாயிடும். நம்மளை பார்த்து இவன் குறை சொல்லி போட்டாடா டேய் அப்படின்னு அவன் மேல ஒரு தனி கண்டு, அவனை அப்படியே கிளிக் பண்ணிடுவோம். வச்சுக்கிறேன், உன்ன வச்சுக்கிறேன். பெரியன்பர்களே, நம்மளை பார்த்தா நீ குறை சொல்ற பெரியன்பர்களே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 கபர்ல, ஒரு கபர்ல இருக்கக்கூடியவர் புறம் பேசக்கூடியவர், அவருக்கு அந்த வேதனை, கபருடைய வேதனை. பெரியன்பர்களே, நம்ம கண்ணால பார்த்தது கிடையாது, என்னமோ அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம. छोड़ बात की बोलते हदीस आता कुरान आता कि भाई कब्र का अज़ाब जहन्नम. இது பெரிய நண்பர்களே, சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் பர்தா போட்டு மறைச்சி வச்சிருக்கிறான். கபருடைய வேதனைகளை நாம பார்த்தோம் அப்படின்னா வீட்டை விட்டு பள்ளிவாசல் விட்டு வெளியில போக மாட்டோம். भाई 24 घंटा खाना पीना सोना सब भी मस्जिद में थे, கொஞ்சம் கமாய் भी रखो, जोर भी रखो, बचे भी रखो, क्या भी रखो, அப்படி ஆயிடுவோம். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல, மறைச்சு வச்சிருக்கிறான். மனிதர்களுக்கும் ஜின்னுகளுக்கும் அந்த சத்தம் கேட்காது, அந்த கபருடைய வேதனை தென்படாது. ஆனால் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா விலங்குகளுக்கும் அதனுடைய சத்தமும் காதில் கேட்கும். அதை பார்க்கக்கூடிய திறனையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். இன்னொரு கபர் என்ன வேதனை அப்படின்னா பிஷா பாக்னே. நம்ம முஸ்லிம்களை பார்க்க ரொம்ப சங்கடம், ரொம்ப சங்கடம். பெரியந்தர்களே, அம்மாவுடைய ஜனாதா அப்பாவுடைய ஜனாதா இருக்கு, அங்க போய் நின்று தொழுதியா அப்படின்னு கேட்டா இங்க ஓரம் கட்டி நிக்கிறாரு. பெத்த புள்ள ஓரமா நிக்கிறாரு. நமக்கு என்னாச்சு, தமிழ்ல சொல்லுவாங்க பெத்த நிக்கிறாரு அக்கறை உனக்கானா அப்படி. ஜனாதாவுடைய அறிவிப்பு கொடுத்தா யாருன்னு நமக்கு தெரியாது. முகமது அலி பாய் யாருன்னு தெரியுமா, ரத்த பந்தமா, அங்காளி பங்காளியா இல்ல, நேரா போய் ஜனாதா தொழுகையில அவருடைய மக்களுக்காக வேண்டி துவா செய்யறோம். பெத்த புள்ள ஓரம் கட்டி நிக்கிறா. என்னன்னா அப்படின்னா பிஷா பாட்னிங் பாய். அல்லாஹ் அக்பர். கப்பீபா பாக்கறங்க தோ கப்பா கரங்க மௌத்தா ஜாங்கினா பா, மௌத் வந்துருமே, மரணம் வந்துரும், எது வரைக்கும் சுத்தமா இருப்பேன், ஓரம் கட்டி நிக்கிறான். எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுங்களா முஸ்லிம்கள்ல? பிஷா பாட்னிங் சுத்தமா இல்ல, சுத்தமா இல்ல. என்னைக்குதான் சுத்தமாகிறது, மௌத்தா போயிடுவார். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஒருத்தர் புறம் பேசுபவரு, இன்னொரு பிஷாப் ஊதியன் சிறுநீர் கழித்தா சுத்தமா கழுவுறது இல்ல. அப்படிப்பட்ட 2 பேருக்கு வேதனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? நேரா போனாங்க, ஒரு பேரிச்சம்பழம் மரம் இருந்துச்சு, அதுல 2 கிளைய உடைச்சாங்க. உடைச்சு 2 கபருடைய தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் குத்தி வச்சாங்க. இப்ப நம்ம புதுசா கபர் அடக்கம் பண்ண என்ன செய்வோம்,
மாமோ கேக்குறீங்க டாலின்னு ஜாடாங்க அதை உடச்சு கொண்டு குத்தி வைப்போம். அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் தான் வந்தது. ஆனா எதுக்கு குத்துறோம் நமக்கே தெரியல. என்னமோ குத்த சொன்னாங்க, குத்திதான் புரிஞ்சு போச்சு. ஹதீஸ் இதுதான், இதுக்குதான் குத்துறது, காரணம் நமக்கு தெரியல. சரி, ஹதரத்தே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த கிளைகளை விட்டு உடைச்சி நீங்க கபருக்கு முன்னாடி வைக்கிறீங்களே, குத்தி வைக்கிறீங்களே, எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னா, இந்த சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒரு இலை எது வரைக்கும் ஈரப்பதமாக இருக்குமோ, யாக்கத் பாய், ஒரு இலையில எது வரைக்கும் ஈரப்பதம் என்ற உயிர் இருக்குமோ, காயாத வரை, காஞ்ச சுத்தி போயிடும். ஈரப்பதம் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் அந்த இலைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். அதே தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கும். எது? இலைகள். மனுஷன் நாம செய்யறதுல நமக்கு நேரம் இல்லை, நமக்கு நேரம் இல்லை. ஆனா ஒவ்வொரு இலைகளுமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும். அந்த தஸ்பீஹின் காரணமாக இவருடைய வேதனையிலே குறைவு ஏற்படும். தக்ஃபீஃபும் ஃபில் அஸாப், தக்ஃபீஃபும் ஃபில் அஸாப், வேதனை, கபருடைய வேதனையிலே இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இலை தஸ்பீஹ் பண்ணுது பாத்தீங்களா, அதனுடைய பரக்கத்தை கொண்டு இவங்களுக்கு அந்த வேதனை குறைக்கப்படும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப தெரியுங்களா, இந்த ஹதீஸ் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுமே கண்டிப்பாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, துதிபாடுகின்றன, ஜிக்ர் செய்கின்றன, மனிதனை தவிர. மனுஷனுக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை, மனுஷனுக்கு நேரம் இல்லை. பெரியன்பர்களே, இது மாதிரி உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, ஜிக்ர் செய்கின்றன, அல்லாஹ்வை துதிபாடுகின்றன. பெரியன்பர்களே, இப்ப அல்லாஹ் விரும்புறது என்ன அப்படின்னா, வாழக்கூடிய இந்த 60-70 ஆண்டு காலத்துக்கு மத்தியில நீ 24 மணி நேரம் என்னோடு ஜிக்ர்லயே இரு. அல்லாஹ் அக்பர். அதுக்கு தஸ்பீஹ் புடிச்சிட்டு பள்ளிவாசலே உட்கார்ந்து கூட அல்லாஹ் சொல்லல, ஆயத்தை சொல்றான் பின்னாடி. அல்லாஹ் ரொம்ப விவரமானவன், படைச்ச ரப்புக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரதன் வஸீலா. பெரியன்பதே, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விதமான மனிதராக இருக்கட்டும், எந்த படைப்பினமாக இருக்கட்டும், எந்த கட்டுக்கோப்புகள் இருக்கின்றன. தொழுகை 5 வேளை, ரம்ஜான் மாசத்துல நோன்பு வை, ஜிக்ர் செய்து, ஜகாத் கொடுக்கறியா 100க்கு 2000 ரூபாய், 100க்கு 2000 ரூபாய், 612 கிராம் வெள்ளி இருக்குதா, நீ மால்தார், நீ பணக்காரன். ஹஜ் வாழ்க்கையில ஒரு தடவை தான். இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கோட்பாடு, ஒரு எல்லைகள் இருக்கின்றன, எல்லைகள் இருக்கின்றன. இப்ப ஷஃபீபா இருக்கிறாரு, நான் 24 மணி தொழுதுகிட்டே தான் இருப்பேன் பள்ளிவாசல்ல, வீட்டுக்கு போக மாட்டேன். சரீரத்துல கூடுமா? கூடாது. முகமது அலி பாய் சொல்றாரு, நான் டெய்லி நோம்பு வைப்பையா, நோம்பு விட மாட்டேயா, சரீரத்துல கூடுமா? கூடாது. ஒரு மனிதன் சொல்றான், நான் 24 மணி நேரம் சிக்ர் செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில இபாதத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், எனக்கு மனைவி மக்கள் எதுவுமே வேண்டாம். லா ரஹபானியத்துன் ஃபில் இஸ்லாமியா, ஹதீஸ்ல வருது, துறவியாக இருப்பது இஸ்லாத்திற்கு அனுமதி இல்லை. எல்லாத்தையும் தொடர்ந்து துறவியாக நீ இருப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. மக்களோடு மக்களாயிரு, குடும்பத்தோடு இரு, மனைவி மக்களோட வாழு, அதுக்கப்புறம் எனக்கும் சிக்ர் செய், என்னையும் புரிபாடு, என்னையும் வழங்கு, இதுதான் அல்லாஹ் விரும்புறான். ஆனா 2 விஷயத்துக்கு எல்லையே கிடையாது. दो चीज के लिए எந்த விதமான எல்லை கிடையாது. என்ன தெரியுங்களா? ஒன்னு ஜிக்ர், ரெண்டாவது தக்வா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனி அத்தக்வா இத்தகுல்லாஹ மனிஸ்ததாஅத்தும் இலை. நீங்கள் அல்லாஹ்வை எவ்வளவு முடிகின்றதோ, ஃபத்தகுல்லாஹ மனிஸ்ததாஅத்தும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ. எல்லையே கிடையாது. அல்லாஹ்வை பயப்படுவதில் எல்லையே இல்லை. எவ்வளவு வேணாலும் பயப்படலாம், பயந்தோட வாழலாம், பயத்தோட வாழலாம், தக்குவாவான இறையச்சத்தோட வாழலாம். அதுக்கு எந்த விதமான எல்லைகள் கிடையாது. இவ்வளவுதான் பயப்படணும், அவ்வளவுதான் பயப்படணும் கிடையாது. தொழுகையில் இருக்குல்ல, இவ்வளவுதான் தொழுகணும், அவ்வளவுதான், அப்படி கிடையாது. நீ தக்குவா இறையச்சத்தோடு வாழ நினைத்தால் அதற்கு எல்லையே கிடையாது. 24 மணி நேரம் வாழ்க்கை அல்லாஹ்வை அஞ்சி வாழும். இரண்டாவது ஜிக்ர், அல்லாஹ்வை தியானம் செய்வது. நம்ம ஜிக்ர் அப்படின்னா தஸ்பீஹ் புடிச்சிட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கணும், ஒது செஞ்சுக்கிட்டு அப்படி இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் அக்பர், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரதன் வஸீலா. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் காலை மாலை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த சமயத்திலே ذிக்ரன் கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வுக்கு ذிக்ர் செய்யுங்க.
அதிகமா, அதுல எந்த விதமான எல்லைகள் கிடையாது. இவ்வளவுதான் சிக்ர் செய்யணும், அவ்வளவுதான் சிக்ர் செய்யணுங்கிற கிடையாது. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அக்பர் அல்லதீன யஸ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லதீன யஸ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை சிக்ர் செய்யக்கூடியவர்கள் உட்கார்ற நிலைமையில, எந்திரிச்சு நிக்கிற நிலைமையில, படுக்கிற நிலைமையில, எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வை சிக்ர் செய்யுங்கள். ஜாபர், மனுஷன் 3 நிலைமை தான் இல்லைங்களா? ஒண்ணு உட்கார்ந்து இருப்ப, இல்லைன்னா நின்றுட்டு இருப்ப, இல்லைன்னா படுத்துட்டு இருப்ப. வேற என்ன செய்வ? தலைகீழ நிப்பியா? தலைகீழ நிக்க முடியுமா? முகமது அலி பாய் தலைகீழ நிக்க முடியுமா? இல்ல. 3 நிலைமை தான். பெரியன்பர்களே, உட்கார்ந்து இருப்பான் மனுஷன், இல்லைன்னா நின்றுட்டு இருப்பான், இல்லைன்னா படுத்துட்டு இருப்பான். 3 நிலைமை தானே. 3 நிலைமை இல்லாம வேற எந்த நிலைமையும் கிடையாது இல்லைங்களா? அன்றாட இதுதான் வாழ்க்கை. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்குரூனல்லாஹ ஸிக்ரன் வ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். படுக்கும் பொழுது, நிற்கும் பொழுது, உட்காரும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக ஸிக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை அதிகமாக ஸிக்ர் செய்யுங்கள். அப்ப ஜிக்ருக்கும் தக்வாவுக்கும், இறை அச்சத்திற்கும், அல்லாஹ்வை தியானம் செய்வதற்கும், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதற்கும் எந்த விதமான எல்லைகள் அல்ல, எல்லைகள் அல்ல. பெரியன்பர்களே, நல்லா கவனமா கேட்கணும். இப்ப வரக்கூடிய ஹதீஸ்களை நல்லா கவனமா கேட்கணும், தூங்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிக்ருடைய மகத்துவத்தை காட்டுறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹஜரத்தே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வராங்க. யா ரசூலுல்லாஹ், நான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், கவலை இல்லாமல் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய கிருபையில ரிஸ்க்ல பரக்கத்தோட வாழ வேண்டும், ரிஸ்க்ல பரக்கத்தோட வாழ வேண்டும், மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கு என்ன ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. நம்ம ஆளுங்க கேட்கறாங்களா இல்லையா? ஹஜரத் ஐசி தாபீஸ் दो, ऐसी ताबीज भाई इन्हें नमाज पढ़ना नहीं, बेचारा तनाव भाई, इन्हें सजदा करना नहीं, अल्लाह रसूल का डर नहीं, रोजा रखना नहीं, तिलावत कुरान का कुरान पढ़ना नहीं, जिक्र करना नहीं, अल्लाह का बोली मुंह में चांगा नहीं. आना कैसा पूछता मालूम के, हजरत ऐसा एक ताबीज दो, तुम ऐसा ताबीज दो हकीम भाई, कमाई फोड़ लगा जाना बता सो होंगे, ऐसी कमाई देना तेरा मैजिक की चलाना बेटे. हजरत हजरत क्या है कि मैजिक मैन की, जादूगर की, ये डाल रहे खजाना आ जाए पैसा नहीं, என்ன அமல் செய்ய மாட்டார். பெரிய பெரிய நல்ல ஞாபகம், நீங்க எது வரைக்கும் நீங்கள் அமல் செய்யவில்லையோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பா வராது. நமக்கு இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதுதான். எது வரைக்கும் மனிதன் அமல் செய்யவில்லையோ அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வராது. நீங்க எப்படிப்பட்ட தஸ்பீஹ், எப்படிப்பட்ட தாவீஸ் கட்டினாலும் சரி, எவ்வளவு பலமான தாயத்து கட்டினாலும் சரி, வேலைக்காகாது, வேலைக்காகாது. பெரியன்பர்களே, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அபூ ஹுரைரா கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்திலேயும் நிம்மதியா வாழணும், ரிஸ்க்ல பரக்கத் இருக்கணும், ராஹத்தா வாழணும், நிம்மதியா வாழணும், அதுக்கு என்ன வழிமுறை சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில மின் அமலின் மின் பனி ஆதம அஹப்ப இலல்லாஹி அன் தமூத அர்ருதுல் லிசானி பிஸிக்ரில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், புகாரி ஷரீஃபில் அறிவிக்கப்பட்டது அருமையான ஹதீஸ். என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உனக்கு உலகத்துல நிம்மதியா வாழணுமா, சுகூனா வாழணுமா, நிம்மதியா வாழணுமா, நல்ல பரக்கத்தா வாழணுமா, ராஹத்தா வாழணுமா, மறுமையுடைய வாழ்க்கை ராஹத்தா இருக்கணுமா, அதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். என்ன தெரியுங்களா? நீ மௌத்தா போகும் பொழுது உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய ஜிக்ரில ஈரப்பதமாக திளைத்திருக்க வேண்டும். ருதுபுல் லிசானி, நாவுல ஈரமா இருக்கணும், காஞ்சி இருக்க கூடாது. நாவு காஞ்சி இருக்க கூடாது. கொஞ்ச நேரம் பேசுறீங்கன்னா நாவு காஞ்சி போடு, தெரியுங்களா? ஆனா பெருமாள் சொல்றாங்க, அன் தமூது ருதுபுல் லிசானி பிஸிக்ரில்லாஹ். நீ எப்படிப்பட்ட நிலைமையில மௌத்தா போகணும் அப்படின்னா, மௌத்து வரணும் அப்படின்னா, உன்னுடைய நாவு ஜிக்ர் செஞ்சதின் காரணமாக ஈரப்பதத்தோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில எல்லாம் உனக்கு மௌத்த கொடுக்கணும். அப்படி நீ ஜிக்ர் செஞ்சீனா நிச்சயமா உனக்கு அல்லாஹ் தஆலா ராஹத் கொடுப்பான், சுகூன், நிம்மதியை கொடுப்பான். யார் சொன்னா? சொத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியன்பர்களே, இன்னைக்கு நம்மள இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில இருக்கக்கூடியவங்க, நம்முடைய தலைமுறையில வாழக்கூடிய வாலிபர்கள் எதுல நிம்மதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சிகரெட்ல,
தண்ணி அடிக்கிறதுல, மியூசிக்ல, இன்னைக்கு செல்போன் பாபுஜி பாய் செல்போன் சக்கராத்தா ஆயாரா பாவா துனியா ஜிந்தகி பலடி மனுஷ வாழ்க்கையே மாறி போச்சு. 24 மணி நேரம் எனர்ஜி பாட்டு கேட்கறது. இப்ப இன்னும் காதுல 2 வந்துட்டு ஒயரோட வந்து இருந்துச்சு. பாவம் எங்க பாட்டி வேற கேட்டாங்க, हमारे नानी एक जलत है पाप ये तो काला में दो में उन्हें क्या है हेडफोन डाला है. हमारी नानी बोलती पाप ये कम उम्र में ये बच्चे को देखो 2 खाना भी बोड़े हो गए. क्या हो गया? बोड़ा होगा कम उम्र का बच्चा. அப்படி எங்க பாட்டி சொன்னாங்க. நான் பாட்டி கிட்ட சொன்னேன், உன போடா நீ ஹம்னா போடா பண்ணாங்க உன கானா சுல்லபோ ஹேயோ. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப அது ஒயர்லாம் கிடையாது அபுஜி பாய் ஒயர் அப்படின்னு. அப்ப அதை விட டெக்னாலஜி வந்துருச்சு. சும்மா கண்ணு 2 எடுத்து காதல வச்சுக்கிறான். அதுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. போய்கிட்டே இருக்கிறான். ஒருத்தர் போய் பேசிக்கிட்டு இருக்கிறார், சத்தம் போட்டு நாங்க என்கிட்ட தான் பேசுறேன்னு பார்த்தா அவரு தனியா பேசிட்டு இருக்கிறார். ஆனா பாக்கிறவ பைத்தியக்காரன் நினைப்பான். நாய் கடிக்க வந்துடும், என்னடா இவன் திடீர்னு பைத்தியக்காரன் ஆயிட்டா அப்படி. அது மாதிரி தனியா புலம்பிட்டு இருக்கிறார் பெரியன்பர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்திலே தலை சிறந்தது சுக்கூன் எங்க கிடைக்கும், நிம்மதி எங்க கிடைக்கும்? வாலிபர்கள் செல்போன்ல தேடுறாங்க, இசையில தேடுறாங்க, விபச்சாரத்துல இருக்கு, கிளப்ல இருக்கு, டான்ஸ் ஆடுறதுல இருக்கு, குத்தாட்ட ஆடுறதுல இருக்கு, சிகரெட் குடிக்கிறதுல இருக்கு, பான் பராக்ல இருக்கு, குட்கால இருக்கு. இல்ல அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அல்லாஹு அக்பர். பெரியன்பர்களே, மனுஷனுக்கு நிம்மதி எங்க இருக்கு? ஜிக்ரதான் இருக்கு, வேற எந்த பொருளையும் கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மனசு இருக்குதே நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த மனசு இருக்குது, இந்த கல்பு, இந்த இதயம் இருக்குதே நமக்கு சொந்தமானது கிடையாது, அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இந்த இதயம் இருக்குதே அதுல சுக்கூன் நிம்மதி கொடுக்கிறது நம்ம கையில கிடையாது. நம்ம தண்ணி அடிச்சு நிம்மதி கிடைச்சிருமா? சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். நவுசுல்லா அப்படி இல்ல. எவ்வளவு மணி நேரம் நிம்மதியா இருப்ப நீ? 2 மணி நேரம் சினிமா 3 மணி நேரம் பாக்குற, அதுக்கப்புறம் வெளியில வந்துதான் ஆகணும். சினிமா கொட்டையில உட்காந்துக்குமா? இல்ல. சிகரெட் மீறி மீறி जरूर भाई कहते भाई 10 वाला खींचेंगे 10 वाला खींचेंगे बोला भाई तुमना मालूम इसे क्या है खींचे तो 10 रहा 10 நிமிஷம் இழுக்கலாம். அதுக்கப்புறமே முடியாது, கை சுட்டு போயிடும், அதுவும் தீந்து போயிடும், சிகரெட்டும் தீந்து போயிடும். எல்லாமே பெரிய நண்பர்களே அல்லாஹ்வுடைய கிருபையில் இது எல்லாம் ஆர்சி அப்படின்னா தற்காலிகமா நம்ம தப்பா விளைஞ்சி இருக்கிறோம். சிகரெட்ல நிம்மதி இருக்குது. தமிழ்ல கேக்குறோம் ஏன்டா சிகரெட் குடிக்கிற அப்படின்னு அவன் சொல்றான். பசி உள்ள வயிற்றுக்கு பண்ண விட்டாட்டு, புண்பட்ட மனசுக்கு புகை விட்டாட்டுங்கிறான். அதே எங்க அப்பா எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்றான் பாருங்க. புண்பட்ட மனசுக்கு புகை விட்டாட்டு. ஏன்னா புண்பட்ட மனசுக்கு புகை விட்டோம்னா சரியா போயிடுமா? எவ்வளவு நேரம் அடிப்ப நீ? மீறி வரும் 1/2 மணி நேரம், 10 நிமிஷம், 1 மணி நேரம் முடியாது. பெரியன்பர்களே, இது எல்லாமே நம்மை ஏமாற்றக்கூடிய ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள். ஆனால் உண்மையான நிம்மதி எங்க இருக்கு? சுக்கூன் எங்க இருக்கு? பெரியன்பர்களே, அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய கப்ஸா என்கிட்ட இருக்கு. உள்ளம் உன்னோடது கிடையாது, என்னுடையது. அல்லாஹ் சொல்றான், அந்த உள்ளத்தில் நிம்மதி நீ தேட முடியாது, நான் போட்டாதான் உண்டு. அந்த நிம்மதியை நான் உள்ளத்துல போட்டாதான் உண்டு, நீ தேட முடியாது. அதெல்லாம் தற்காலிகமான ஏமாற்றுத்தனமான வேலைகள், எல்லாமே கண்ணாமூச்சி விளையாட்டு. ஆனா உன்னுடைய உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த உள்ளம் என்னுடைய கைவசத்திலே இருக்கின்றது, அதை நீ சுக்கூனா நிம்மதியா பார்க்கணும். அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியா வாழ வேண்டும் என்று சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையிலே ராகத்து வர வேண்டும் என்று சொன்னார், நிம்மதி வர வேண்டும் என்று சொன்னார், உள்ளத்திலே மன நிம்மதியை நாம் எதிர வச்சிருக்கிறோம்? தண்ணி அடிக்கிறதுலயோ, சிகரெட் குடிக்கிறதுலயோ, விபச்சாரத்திலேயோ, கிளப்லயோ, ஆட்டம் பாட்டம், செல்போன், இசையிலேயோ கிடையாது, பாட்டிலோ கிடையாது. அல்லாஹ்வை தியானிப்பதிலே, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதிலே தான் இருக்கின்றது. நேரம் அதிகமாச்சு, கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என் உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு திஹாத்தி, ஒரு காட்டுவாசி, ஒரு கிராமவாசி நேரா வராங்க. யா ரசூலுல்லாஹ், நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னுடைய வாழ்க்கையில பரக்கத்து இல்ல. நல்லா கவனமா கேட்கணும். இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை தான் ஓடிட்டு இருக்கு. எத்தா கமாத்தையும் பஸ் ஆத்தா நிக்குதா பாய், 50,000, 1 लाख, 2 लाख எதுவுமே பத்த மாட்டேங்குது. பரக்கத்து இல்ல. எப்படி சம்பாதிக்கிற, எங்க வருது, எங்க போகுது, அதுவும் தெரிய மாட்டேங்குது. பெரியன்பர்களே, அப்ப அந்த திஹாத்தி, அந்த விவசாய, இந்த காட்டுவாசி இருக்கிற பாத்தீங்களா, கிராமவாசி, அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு தஸ்பீஹ் எனக்கு சொல்லி கொடுங்க, இப்படிப்பட்ட ஒரு சிக்ரை எனக்கு சொல்லி கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில சம்பாத்திய பரக்கத்து நல்லா வருது, மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கணும். எப்படி அடிக்கிறாரு பாருங்க, ஒரே கல்ல எத்தனை வாங்கா.
எனக்கு மனசுல நிம்மதியும் கிடைக்கணும், சுகூன் की जिंदगी मिलना, राहत की जिंदगी मिलना, बरकत की जिंदगी मिलना, நிம்மதியா வாழணும். இன்னைக்கு நமக்கு நிம்மதி இல்ல. ஊதுனை சோ முர்தா फिरते नहीं वैसा फिर लो बहे हमें. பெரியன்பர்களே, நமக்கு நிம்மதியை தேடி நம்ம தவறான பாதையை போட்டுக்கிறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி அந்த போதனைகள் பிரகாரம் நாம இன்ஷா அல்லாஹ் zikr செஞ்சா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும், சுகூன் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ஆனா அதை நம்ம எப்பயுமே நம்ம எந்த விஷயத்துல தேடணுமோ அங்க தேட மாட்டோம். இல்லாத விஷயத்தை தான் போய் நம்ம தேடிட்டு இருப்போம். பெரியன்பர்களே, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நிம்மதியும் வேணும், சுகூனும் வேணும், ராஹத்தான வாழ்க்கை வாழணும், மனசுக்கு நிம்மதி வேணும், ரிஸ்க்ல பரக்கத்து வேணும், ரிஸ்க்ல பரக்கத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 தஸ்பீஹ் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பாய் கவனமா கேட்கணும், வசீர் நல்லா கவனமா கேட்கணும். இந்த 3 தஸ்பீஹ் நம்ம ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய சம்பாத்தியத்துல பயங்கரமான பரக்கத்தை கொடுப்பான். முதல் தஸ்பீஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அல் மலிகு அல் ஹக்கு அல் முபீன். அப்ப ஜபாய் இவ்வளவுதான் பாய். छोटे दुआ, சின்ன zikr, ரொம்ப லம்பா சௌடா பெருசெல்லாம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிகு அல் ஹக்கு அல் முபீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தஸ்பீஹ, இந்த zikr, லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிகு அல் ஹக்கு அல் முபீன், இந்த தஸ்பீஹை ஒரு நாளைக்கு 200 தடவை 200 மர்த்தபா இந்த zikரை யார் ஓதுகின்றார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவனுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தரன்னு இழுத்துட்டு அவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். साहबा जाता तू कमाई में बरकत नहीं छो, इनके पास आबा इन्हें तस्बीह करते हैं 200 தடவை ஓதுனாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிகு அல் ஹக்கு அல் முபீன். முஹம்மது அலி பாய் அமல் செய்யுங்க இன்னையில இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் கண்டிப்பா உங்க வியாபாரத்துல பரக்கத்தை கொடுப்பான். நீங்க சிந்திக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்னைக்குமே பொய்யாகாது ஜி. நான் சொல்றது நீங்க சொல்றது பொய்யாகலாம், அல்லாஹ் ரசூல் சொல்றது என்னைக்குமே பொய்யாகாது. அவங்க சொன்னாங்க, ரிஸ்கை அல்லாஹ் தஆலா தரன்னு இழுத்துட்டு வந்து விட கொடுப்பான். யார் 200 ஓதுனாங்களோ அவங்களுக்கு, இந்த தஸ்பீஹ் ஓதுனவங்களுக்கு ரிஸ்கை வலுக்கட்டாயமாக தரன்னு இழுத்துட்டு வந்து விட கொடுப்பான். இந்தா இங்க வச்சுக்கோ, புரி சாப்பாடு, இந்த ரிஸ்க், இந்த சம்பாத்தியம். அல்லாஹ் அக்பர். நீங்க சிந்திக்க முடியாது, நீங்க சிந்திக்க முடியாது. ஒண்ணு. இரண்டாவது தஸ்பீஹ் சொன்னாங்க, zikr, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெரிய பெரிய வजीफाலாம் கிடையாது बाबा. दाऊजी भाई तुम्हारा कमाई में अल्लाह जरूर बरकत देगा, जिक्र करो सुब्हानल्लाहि व बिहम्दिहि सुब्हानल्लाहिल अज़ीम अस्तगफिरुल्लाह. சொல்லலாம் பாய். முதல் தஸ்பீஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிகு அல் ஹக்கு அல் முபீன் 200 தடவை படிக்கணும் பாய். நீங்க அனுபவப்படுங்க பாய், தஜுர்பா கரோ பாய். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை என்னைக்குமே பொய்யாகாது பாய், நம்புங்க பாய். பெரியன்பர்களே, நீங்க அமல் செய்யுங்க. டெய்லி 200 தடவை கடையை திறந்த உடனே 200 தடவை ஓதுங்க. இல்ல ஏதாவது தொழில் செய்றீங்களா, கடையை பற்றிய திறந்தீங்க, भाई दुकान खोले 200 मरतबा पढ़ो भाई, उसके बाद तो पूछो हमारे पास. அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தரன்னு இழுத்துட்டு உங்க கையில கொடுப்பான், உங்க கடையில கொடுப்பான் வேலையை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்னைக்கு பொய் சொல்ல மாட்டார். பெரியன்பர்களே, அதே மாதிரி இரண்டாவது தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். 2 தஸ்பீஹ் ஆயிடுச்சுங்களா? இரண்டாவது தஸ்பீஹ் 100 தடவை ஓதணும். முதல் தஸ்பீஹ் 200 தடவை, இரண்டாவது zikr, இரண்டாவது தஸ்பீஹ் 100 தடவை ஓதணும். பாபுஜி பாய் 100 தடவை. மூணாவது அல்லாஹும்ம கஃபிர்லி அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி வர்ஹம்னி வர்சுக்னி. அல்லாஹ் அக்பர். இவ்வளவுதான் ஜி. பெரிய பெரிய தஸ்பீஹ் எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன தஸ்பீஹ். அல்லாஹ் என்ன சொன்னாங்க ஜி? அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை பாவத்தை மன்னிப்பாயா. அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவாய். அல்லாஹும்ம வர்சுக்னி, யா அல்லாஹ் எனக்கு உணவை கொடுப்பாயாக. இந்த 3 தஸ்பீஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார். அந்த விவசாயி இருக்கா பாத்தீங்கன்னா நாதர் பாய், அந்த விவசாயி வந்தார, காட்டுவாசி, இந்த கிராமவாசி, அவரு
சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம, ஷமாயிலே திரும்பியில ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம பட்டினியா பசியா வந்து இந்த தஸ்பீ எல்லாம் கேட்டுக்கிட்டு அஸ்ஹாபே சுபா திண்ணை தோழர்களுக்கு பேரிச்சம்பழம் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுல 4 வாங்கி சாப்பிட்டுட்டு போனார். 3 மாசத்துக்கு அப்புறமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வரார். மதீனால இருந்து 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தவர் அவர். 3 மாசத்துக்கு அப்புறமே எப்படி வந்தார் தெரியுங்களா? சிவப்பு நிற ஒட்டகத்துடைய படை, அல்லாஹ் அக்பர், சிவப்பு நிற ஒட்டகத்தினுடைய படை, கிட்டத்தட்ட 100 ஒட்டகம். 100 ஒட்டகம். அந்த 100 ஒட்டகத்திலேயுமே சாப்பாடு, உணவுடைய பொருட்கள், உணவு பொருட்கள், தானியங்கள், என்னென்னமோ பொருட்கள் கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க. அஸ்ருக்கு பிறகு பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மஜ்லிஸ்ல சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன ஞாபகம் இருக்குதா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. பார்த்தா அப்படியே அன்னைக்கு பார்த்தா பஞ்ச பரதேசி மாதிரி வந்திருந்தார். இன்னைக்கு பார்த்தா பயங்கரம். அன்னைக்கு குசேலின், இன்னைக்கு குபேரன். குபேரன் மாதிரி இருக்கிறார். பட்டு துணி மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த துணிகள் அப்பா எல்லாம் போட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல உக்காந்தா ஹதரத்தே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாங்க, அவருடைய உடம்புல இருந்து எப்படிப்பட்ட நறுமண அத்தர் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மன்னர்கள் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, முஷ்கே, அம்பர், கஸ்தூரி, அதனுடைய மனம் இருந்துச்சு அவருடைய உடம்புல, அவருடைய துணியில. யார் யார் பெரிய பணக்கார, பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் போல இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. பார்த்துட்டு பெருமா சொல்ல கேட்கறாங்க, யார் சொன்னா யாரும் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு. பெருமானசு கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சாரு. உங்களை பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா சரியா ஞாபகத்துக்கு வரலையே. யார் சொல்லலாம், 3 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்தேன், துணி கூட இல்லை என்கிட்ட, சரியா பசி பட்டினியில வந்தேன். உங்ககிட்ட வந்து வியாபாரத்துக்கு ஏதாவது தஸ்பீ இருந்தா சொல்லுங்க, ஜிக்ர் சொல்லுங்க, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும், ராகத்தான வாழ்க்கை வேணும், கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். நீங்க 3 தஸ்பீ எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அந்த தஸ்பீஹாத்துக்களை நான் இதுவரைக்கும் அமல் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில சின்ன ஒரு துணி வியாபாரம் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். கோடி கணக்கில், அக்பர், கோடி மில்லியன் டாலர் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், அமல் செஞ்ச அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வந்துருச்சு, அமல் செஞ்ச அல்லாஹ்வுடைய உதவி கண்கூடா நீ பார்த்துட்டு. வெளியில 100 ஒட்டகம் இருக்கு, எல்லா பொருட்களோட, உணவு பொருட்களோட பைத்துல் மால்ல உங்ககிட்ட கொடுக்கறேன், அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்யறேன். 100 ஒட்டகங்களும் எடுத்துக்கங்க, அதுல இருக்கக்கூடிய பொருட்களும் நீங்க எடுத்து இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உண்மையான வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோமாஜி. இந்த 3 தஸ்பீஹாத்துக்களை, கடைசி தஸ்பீஹாத்துக்கு எல்லை கிடையாது. அல்லாஹும் மர்சுக்னி, அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வர்சுக்னி, இது நம்ம தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் எண்ணிக்கை கிடையாது. 100 தடவை 200 தடவை கிடையாது. முதல் தஸ்பீ 200 தடவை, 2வது தஸ்பீ 100 தடவை, 3வது தஸ்பீ எல்லையே கிடையாது. எவ்வளவு உட்காரும் போது, படிக்கும் போது, தூங்கும் போது, வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், எல்லா நேரத்திலுமே ஓதணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? ஆக பெரியன்பர்களே, அல்லாஹ் தாலா இந்த சுகூன் அப்படிங்கிற மன நிம்மதி அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அது அல்லாஹ்வுடைய கிருபையில யார நாடுகின்றானோ அவனுக்கு தான் அந்த தௌஃபீக் கொடுப்பா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்ங்கற வார்த்தை சொல்றது கூட நம்முடைய இஷ்டத்துல கிடையாது. அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் கொடுத்ததா உண்டு. ஆனா அதுக்கு உண்டான முயற்சிகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட அந்த தஸ்பீஹாத்துக்களின் மூலமாக நாம் அமல் செஞ்சால் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்முடைய வாழ்க்கையில பெரிய பரக்கத்தையும் ராஹத்தையும் நிம்மதியை வழங்குவான். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.